பை முதல் பேருந்து வரை அனைத்தையும் மஞ்சள் மயமாக்கும் திமுக. போக்குவரத்து கழகத்துக்கு புதிதாக வாங்கப்பட்ட 100 மஞ்சள் நிற பேருந்துகள். திமுகவுக்கும் மஞ்சள் நிறத்துக்கும் தொடர்பு வந்தது எப்படி? தமிழரின் உணவிலும் பண்பாட்டிலும் தவிர்க்க முடியாதது மஞ்சள். உணவுக்கு சுவை கூட்டுவது, நச்சுயிரிகளை கொல்வது, புண்களை ஆற்றுவது, முகத்தின் அழகுக்கு பூசுவது என மனிதனின் உள்ளும் புறமும் நலமாயிருக்க பயன்படும் பொருட்களில் முதலிடத்தில் இருப்பது மஞ்சள். பொருளின் பெயரும் நிறமும் ஒன்றாயிருப்பது மஞ்சள். மஞ்சள் நீராட்டு, மஞ்சள் பானை வைத்தல், மஞ்சள் பெட்டி எடுத்தல், மஞ்சள் நீர் தெளித்தல் என மஞ்சளோடு தொடர்புடைய வாழ்வியல் மற்றும் ஆன்மீக சடங்குகளும் உள்ளன. தமிழரின் மங்கள பொருட்களில் தலையாய இடத்திலும் மஞ்சள் இருக்கிறது. இதனால்தான் திருமணத்துக்கான தாலிக்கயிறு மஞ்சள் நிறமாக உள்ளது. திருமண அழைப்புதழில் மஞ்சள் தடவியே கொடுக்கின்றனர். மஞ்சள் துண்டு கட்டப்பட்ட மஞ்சள் கயிற்றை பெண்ணின் கழுத்தில் கட்டி எளிய திருமணங்கள் இன்றும் நடைபெற்று வருகின்றன. தென் மாநிலங்களில் பரவலாக காணப்படும் அம்மன் வழிபாட்டிலும் முதலிடத்தை மஞ்சள் பெறுகிறது. ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மாவட்டங்களில் காவிரி, பவானி பாசன பகுதிகளில் பெருமளவு மஞ்சள் விளைவதால் ஈரோட்டில் மஞ்சள் சந்தை உள்ளது. ஆன்மீகம் மற்றும் மரபுவழி பண்பாட்டு வழி தொடர்புள்ள மஞ்சளுக்கும் பகுத்தறிவு, நாத்திகம், திராவிடம் என பேசும் திமுகவுக்கும் என்ன தொடர்பு என்கிற வினா அனைவருக்கும் எழுவதுண்டு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பகுத்தறிவாளர், நாத்திகர் என்று தன்னை காட்டிக்கொண்டாலும் அவரது இறுதி காலத்தில் தோளில் மஞ்சள் துண்டைத்தான் அணிந்திருந்தார். பகுத்தறிவாளரான அவர் ஏன் மஞ்சள் துண்டை அணிந்திருக்கிறார்? கருப்பு துண்டையோ வெள்ளை துண்டையோ அணிந்து கொள்ளலாமே என்றெல்லாம் அவ்வப்போது விமர்சனங்கள் எழுந்ததுண்டு. இருந்தாலும் தனி மனிதரின் நடை, உடை, பாவனைகளில் பிறர் தலையிடுவது நாகரீகம் இல்லை என்பதாலும் அவர் முதலமைச்சர் என்கிற அதிகார பீடத்தில் இருந்ததாலும் அந்த விமர்சனங்கள் பெருமளவில் பரவாமல் தவிர்க்கப்பட்டன. ஆட்சி அதிகாரமின்றி 10 ஆண்டுகள் காய்ந்து கிடந்த திமுக ஜெயலலிதா, கருணாநிதி ஆகியோரின் மறைவுக்கு பிறகு 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வென்று மீண்டும் ஆட்சியை பிடித்தது. அதன் பின் சுற்றுச்சூழலை காக்கும் நடவடிக்கையாக நெகிழி பைகளுக்கு பதிலாக மஞ்சள் பைகளை பயன்படுத்தும் இயக்கத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். நெகிழி பைகள் பயன்பாட்டுக்கு ஏற்கனவே பழனிசாமி ஆட்சியிலேயே தடை விதிக்கப்பட்டது. அப்படி இருக்க நெகிழியை தவிர்த்து பருத்தி, சணல் ஆகிய இயற்கை இழைகளால் உருவாக்கப்பட்ட பைகளை பயன்படுத்துங்கள் என திமுக ஆட்சியில் ஊக்கப்படுத்தி இருக்கலாம். மஞ்சள் நிறத்தில் உள்ள நெகிழி பைகளும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும். மற்ற நிறங்களில் உள்ள பருத்தி துணி பைகளும் சணல் பைகளும் சுற்றுச்சூழலுக்கு உகந்தவை. அப்படி இருக்க மஞ்சள் பை இயக்கம் என அதற்கு பெயர் சூட்டியது எதற்காக என்கிற வினாவை அரசியலாரோ சுற்றுச்சூழல் ஆர்வலர்களோ யாரும் எழுப்பவில்லை. அதிமுக ஆட்சி காலத்தில் அரசு போக்குவரத்து கழகத்துக்கு புதிதாக சிவப்பு நிற பேருந்துகள் வாங்கப்பட்டன. இப்போதைய திமுக ஆட்சியில் பழைய தரமான பேருந்துகளுக்கு புதிய கூண்டுகள் கட்டப்பட்டு மஞ்சள் நிறமாக்கப்பட்டது. புதிதாக வாங்கப்படும் பேருந்துகளுக்கும் மஞ்சள் நிறத்திலேயே கூண்டு கட்டப்படுகிறது. இத்தகைய நிலையில்தான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் பல்வேறு கோட்டங்களுக்கு புதிதாக வாங்கப்பட்டுள்ள BS6 மாசு கட்டுப்பாட்டு தரமுள்ள 100 மஞ்சள் நிற பேருந்துகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று சென்னையில் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். மஞ்சள் துண்டு, மஞ்சள் பை, மஞ்சள் பேருந்து என ஒவ்வொன்றாக தொடருவதை பார்த்தால் திமுகவாலும் அதன் தலைமையாலும் கருப்பு சிவப்புக்கு இணையாகவோ அதைவிட அதிகமாகவோ மஞ்சள் மதிக்கப்படுவதாகத்தான் அனைவரும் எண்ணுகின்றனர். காவி கட்சியுடன் 1999 நாடாளுமன்ற தேர்தல், 2001 சட்டமன்ற தேர்தல் என இருமுறை கூட்டணி வைத்து திமுக போட்டியிட்டதையும் அரசியல் நோக்கர்கள் நினைவு கூர்கின்றனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.